Welcome to IOQM preparation day 3. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்பர் தியரியில மாடுலர் அரித்மெட்டிக் அப்படிங்கிறது. சரி, இந்த மாடுலர் அரித்மெட்டிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் நம்ம வந்து எந்தெந்த இடத்துலனா நம்ம ரிமைண்டர்ஸ் மட்டும் டீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சப்போஸ் எக்ஸாம்பிள், இப்போ நவ் டைம் இஸ் 11 o'clock. ஸோ 11 + 4 அப்படிங்கும்போது we won't be calling it as 15 hours அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ we'll be calling it as now it is 11 past 4 hours. 4 மணி நேரம் கழிச்சு எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னா 3 o'clock அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை அண்ட் இதுக்குண்டான கேல்குலேஷன்ஸ் தான் இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி வச்சுக்கலாம். சரி, நெக்ஸ்ட் பிஃபோர் கோயிங் டு தட், வாட் ஆர் த திங்ஸ் விச் வி ஹேவ் ஆல்ரெடி சீன்? ஸோ டிவிசிபிலிட்டி, ப்ரைம் நம்பர்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் டிவைசஸ், டவ் ஃபங்க்ஷன், ஆல்ஃபா ஃபங்க்ஷன், சிக்மா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி மொத்தமாக வந்து யூ ஹேவ் சீன் 3 types ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். அது போக ப்ரைம் நம்பர்ஸ், ஜிசிடி, ஆஃப்டர் தட் எல்சிஎம், யூக்ளிட்ஸ் டிவிஷன், இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் 2 கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டுடே வி வில் பி சீயிங் வித் தி மாடுலர் அரித்மெட்டிக். ஸோ மாடுலர் அரித்மெட்டிக் அப்படிங்கிறது ஆஸ் ஸ்விட்ச் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன பேசிக் கான்செப்ட்ஸ் தான். ஸோ whenever you have a number, அந்த நம்பரை வந்து if you going to add it, ஸோ அதனோட ரிமைண்டர் தான் நம்மளுக்கு வந்து ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ these are considered to be your மாடுலர் அரித்மெட்டிக் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். சரி, பிஃபோர் கோயிங் டு தட் we will have a small recap of what is divisibility or divisible அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். A number n is divisible by some non-zero integers a அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, so we'll be writing it as a divisible by b அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். a divisible by somewhat n numbers அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கோம். So in this case, அப்போ n is an integer which is divisible by அப்படிங்கும்போது divisible by a அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். அப்போ n is can be expressed as multiple of some integers. அப்போ for this equivalent, இதனோட equivalent statement எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, so n is divisible by a, இல்ல a divides n, n is a factor of a is a factor of n, n is a multiple of a, இல்ல மேத்தமெட்டிக்கலாக டொனேட் பண்ணும்போது a vertical slash line and n. so this எப்படி நீங்க படிப்பீங்க அப்படின்னா n divides a. So if an integer b does not divides n அப்படிங்கும்போது you will have a slash line cross பண்ணிருப்பீங்க. So that is what vertical line you will have a cross. So that denotes that n does not divides, b does not divides n அப்படிங்கிறது denote பண்ணும். சரி, அப்போ in this case suppose இப்போ ஒரு நம்பர் ஆடா ஈவனான்னு எக்ஸ்பிரஸ் பண்ணோம். So a number n is even only if 2 divides n. If it not, so it is called a number n is odd if and only if 2 does not divides n அப்படிங்கறதா வந்து உங்களோட basic examples அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரி, let us have an example. Prove that n is divisible by 5 and m is divisible by 3, and then you have to say that m square n is divisible by 45 அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். சரி, அப்போ இந்த கேஸ்ல if it is divisible அப்படின்னு சொன்னா என்ன சொல்லலாம்? So n is divisible by 5 அப்படின்னா n can be written as 5 into l. அதே மாதிரி m can be written as 3 into k. It could be some other integers. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? m square n அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ m square that is equal to 3k the whole square, which is equal to 9k square. Next, n will be equal to 5l. Therefore m square n that can be written as 45k square l. Since இது என்ன integers ஆவேனாலும் இருக்கலாம், this number is always a multiple of 45. Therefore 45 divides m square n. So this is what proof அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். Next, so is it clear? Suppose if n is divisible by 5 and n is divisible by 3 அப்படின்னு எடுத்துக்கும் போது, now we can able to calculate it as m square n that can be written as 45l square k. So always you will get 45 as your terms. Okay, so prove that the product of two consecutive numbers, two consecutive integers are even. So எப்போ பண்ணாலும் சரி, in case of, let us imagine that என்ன proof பண்ணோம், n into n plus 1 is always even அப்படின்னு சொல்லி proof பண்ணோம். First case n ஈவனா இருந்துச்சு அப்படின்னா obviously we can write it as n will be equal to 2k அப்படின்னு எழுதிக்கலாம். Therefore m will be equal to, அடுத்த number 2k plus 1. அப்போ m always you will get it as even. Suppose odd இருக்குன்னு வச்சுக்கலாம். In case of odd, 2k plus 1 is my odd number. Next number will be equal to 2k plus 2. அப்போ இதுலயும் 2 காமனாக எடுத்துட்டா always it is divisible by 2. The product of two consecutive numbers
will be always divisible by 2. Similarly என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the product of 3 consecutive numbers will be always divisible by 3 அப்படின்னு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய divisibilities. இது போக நம்ம ஆல்ரெடி divisibilities என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா A and B are distributive and commutative rules அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ this you can have. சரி, now இப்போ பார்க்க போகிறது தான் மாடுலர் அரித்மெட்டிக். சரி, ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால் டிவைட் பண்ணும்போது ஆல்வேஸ் we will get ரிமைண்டர் அண்ட் கோஷன்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்கும். சப்போஸ் டிவிஷன் அல்காரிதம் கேள்விப்பட்டிருப்பீங்க. when the remainder is equal to 0 அப்படின்னா then it is the factor. ஸோ இப்போ நம்பர் suppose A divides B and the remainder R will be equal to 0 அப்படின்னா then A is a factor of B அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம். There are certain cases Euclid's division lemma அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் வச்சிருப்போம். Any number can be expressed as the product of other numbers. Suppose A can be expressed as QB plus R. அப்போ B is any number which can express இன்னொரு term. இந்த R value எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R value will be always less than D இருக்கும், but 0 to 0 ஈக்குவலாக இருக்கலாம். ஸோ இப்போ it can have the values between 0ல இருந்து அந்த நம்பரை விட ஒரு வேல்யூ கீழே இருக்கிற வரைக்கும் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் எக்ஸாம்பிள் 45 வந்து ஐ கேன் டிவைட் பை 11ஆல் டிவைட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். அப்போ 44 + 1. ஸோ இப்போ எனி நம்பர் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as the multiple of other numbers. சரி, அப்போ இந்த இடத்துல I will get, so A divide D அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னா I will be getting quotient A mod B. That is what modular arithmetic. So that gives you the remainder. Whenever we have ரிமைண்டர்ஸை வந்து டினோட் பண்ணுறது தான் we will be calling it as modulus அல்லது modular அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம். சரியா? சரி, சப்போஸ் எக்ஸாம்பிள். ஸோ வாட் ஆர் தி கொஷின்ஸ் ஆஃப் -13 when it is divided by 3. இப்போ -13 அப்படின்னு எடுத்துக்கும் போது I have to take, ஸோ -13 அப்படின்னு எடுத்துக்கும் போது my remainder, ஸோ quotient வந்து it is -5 and the remainder will be equal to 2. ஏன்னா நீங்கள் எப்போவுமே வந்து you should not take -3 as my remainder. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 2 is my remainder அப்படின்னு சொல்லுவோம். your reminders mostly எப்படி இருக்குன்னா நீங்கள் டிவைட் பண்ணுற நம்பர் இருக்கா. சப்போஸ் if you are going to divide a number, இந்த நம்பர் டிவைட் பண்ணுற நம்பர் சப்போஸ் 5 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, சாரி இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் I have got 3. ஸோ இப்போ 3 அப்படிங்கும்போது 3, 0, 1 and 2 இதுதான் வந்து என்னோட ரிமைண்டர்ஸாக இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ். அப்போது if I am going to have -12 by, I mean suppose இப்போ வந்து உங்களோட நம்பர்ஸை வந்து we can have -13 by 3 I can write as -4 -1 by 3. அப்போ ரிமைண்டர் இஸ் -1. -1 அப்படிங்கிற ரிமைண்டர் it is not possible அப்படின்னு சொல்லலாம். So that is why we are going to take, in case of negative domainல போகும்போது you have to take the nearest multiple. So இப்போ -3 division of 3 will be equal to -5. அப்போ ரிமைண்டர் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it will be +2 will be your remainder அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரி, let us have one more example. Suppose we care mostly வந்து நம்ம ரிமைண்டர்ஸை மட்டும் தான் கேர் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். சப்போஸ் if I have 12 hours clock இருக்குது, ஸோ இதில் 52 ஹவர்ஸ்க்கு அப்புறம் what will be the time அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். அப்போ ஆப்வியஸ்லி நான் என்ன கண்டுபிடிக்கணும். ஸோ இனிஷியலி வந்து how to find the, ஏன்னா ஒரு ஹவருக்கு 12, ஐ மீன் நம்ம கிளாக்கை பொறுத்த வரைக்கும் 12. அப்போ 52 divided by 12 இதில் வர ரிமைண்டர் தான் எனக்கு தேவை. அப்போ 52 mod 12 which is equal to 4. Now இப்போ ஆல்ரெடி 11 இருக்குது, பாஸ்ட் 4 hours, மறுபடியும் 4 hours போச்சு அப்படின்னா I will be getting 15. பட் 15 என்னால் ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ 15 ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. again I have to divide by 2 and get the remainder as 3. Now the clock time. ஸோ என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 o'clock will be my time. சரி, இன்னொரு கொஸ்டின் எடுத்துக்கலாம். ஸோ வாட் இஸ் explain what day of the week will it be 100 days from today. சரி, டுடே இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கிற டே வந்து பார்த்தீங்கன்னா மண்டே. ஸோ ஆல்வேஸ் whenever you have 0 it is Sunday and 1 Monday, 2 அப்படின்னா it is Tuesday. அப்படி தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஸோ இன்றைக்கி வந்து ஐம் டேக்கிங் இட் ஆன் மண்டேல வந்து ஐம் டேக்கிங் வீடியோ அப்படின்னு வச்சுப்போம். ஓகே ஃபைன். இப்போது இந்த 100 have to divide by 7 and 100 mod 7. அப்போது if I'm going to divide it 98 factors இருக்கும். அப்போது the remainder will be 2. அப்போ இன்றைக்கி ஆல்ரெடி 1 மண்டே. ஸோ அப்போது 100 days, இன்னிலேருந்து 100 daysக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா the date will be, it is 3 அப்படின்னு வந்திருக்கும். அப்போ 3 அப்படிங்கும்போது it should be Wednesday. ஸோ இன்னிலேருந்து 100 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா the day will be Wednesday அப்படின்னு சொல்லலாம். ஸோ this is how you will be using your modular arithmetics அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். சரி,
இப்போ இந்த கான்செப்ட்ஸில் we are going to introduce congruence அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் எங்கிட்ட ரெண்டு இன்டிஜர் இருக்குது. ஸோ a and b are two integers. ரெண்டுக்குமே ஒரே ரிமைண்டர். if I'm going to divide by a common integer, if it leaves the same reminder அப்படின்னா then those two are called as congruent அப்படின்னு சொல்லலாம். Suppose example, I'm going to have 14 and 19 when I'm going to mod with 5. So இதனோடதும் 4 and this is also mod 5, which is also 4. அப்போ this 14 which is congruence with 19 mod 5 அப்படின்னு சொல்லலாம். So this is what your congruence. So whenever ஒரு particular numberல divide பண்ணும்போது I am getting the same values, ரெண்டுக்குமே வந்து ஒரே ரிமைண்டர் வந்துச்சு அப்படின்னா then those two are called as congruent modulo m அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா it is non-congruent modulo m அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம். Suppose if the reminders are not equal. சரி, இதை பேஸ் பண்ணி we have certain conditions. சரி, இதை ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ லெட் us imagine that both have a same reminders அப்படின்னு வச்சுப்போம். அப்போ ரெண்டுமே சேம் ரிமைண்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா then the difference or sum, I mean most காமனாக வந்து differences வந்து பார்த்தீங்கன்னா those are divisible by the same number m அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரி, அப்போ இந்த இடத்துல r, அப்போ இந்த இடத்துல ஏவை எப்படி எழுதலாம் அப்படின்னா r m, so it could be any integers. So m into q plus r. அதே மாதிரி b can be written as m into p plus r அப்படின்னு வச்சுக்கலாம். Suppose if I am going to minus a minus b அப்படின்னு எடுத்துக்கும் போது m into p minus q, r cancel ஆகிடும். So அப்போ always whenever I am going to subtract same arithmetic கான்க்ருவெண்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எடுத்து நீங்கள் அடிஷனோ சப்ராக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அதனோட கண்டிஷன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் இட் அஸ் மல்டிபிள்ஸாக தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் நாட் தட் பாசிட்டிவ். ஆட் பண்ணும்போது அந்த கண்டிஷன்ஸ் வராது. ஓகே, லெட் m be the positive integers. So the integers a and b are congruent if there exist. ஸோ ரெண்டுலேயுமே ஒரே ஒரு கண்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா அப்போ என்ன சொல்ல முடியும்? சப்போஸ் ஏவும் பியும் கான்க்ருவெண்ட், a and b are congruent on mod m அப்படின்னு இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a will be equal to b plus k into m. ஸோ இந்த k அப்படிங்கிறது எனி இன்டீஜராக வேணாலும் இருக்கலாம். சரி, இப்போ நம்ம போன கொஸ்டினே எடுத்துக்கலாம். 14 அப்படிங்கிறது இட் இஸ் mod 5, 14 mod 5ம் 19ம் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as 14 plus 5 into 1 அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்போ இந்த கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் யூ கேன் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ், இதுதான் உங்களோட பேசிக் கண்டிஷன்ஸ். சப்போஸ் a is congruent with mod b அப்படின்னா we know that முன்னாடி போன கண்டிஷனில் என்ன படித்தோம்? m is a multiple of a minus b அப்படின்னு படித்தோம். அப்போ a minus b will be equal to k into m. சப்போஸ் எனி கான்ஸ்டன்ட்டால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த கேஸில் வந்து நல்லா ப்ரூஃப் பண்ண முடியுமா? ஸோ வாட் எவர் இட் இஸ், அது ரெண்டு கேஸ்லையும் ரிவர்ஸ்லையும் உங்களால் ப்ரூஃப் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து உங்களோட பேசிக் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரி, நவ் இப்போ இன் கேஸ் ஆஃப், ஸோ யூ ஹவ் காட் let us have b a positive integers. So a is congruent with m. அதே மாதிரி இப்போ இந்த ரெண்டுமே congruent அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம், a b and c and d. பட் ஆனால் இட் இஸ் நாட் செட் தட் a and c ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லவே இல்லை. பட் இந்த ரெண்டுக்கும் ரிமைண்டர் சேம் அண்ட் இந்த ரெண்டுக்கும் ரிமைண்டர் சேம் அப்படிங்கிறது தான் நம்மளோட பேசிக் கண்டிஷன்ஸ். அப்போது இதில் என்ன கண்டிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா சப்போஸ் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஒரு வேல்யூ வருமா, அந்த வேல்யூவும் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் உங்களால் வந்து செக் பண்ண முடியும். சரி, நம்ம செக் பண்ணுவோம். ஸோ லெட் us have a plus c will be equal to b plus sm. சப்போஸ் இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் a and b are congruent. அப்போ போன கண்டிஷனில் என்ன சொல்கிறோம்? a can be expressed as b plus sm. அதே மாதிரி c can be expressed as d plus tm. ஏன்னா ரெண்டுமே ஒரே வேல்யூஸ். நான் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ ப்ளஸ் பண்ணும்போது you will be getting it as a plus c will be equal to b plus sm. அப்போது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் b plus d அப்படிங்கிறது as such அப்படியே வந்துச்சு. இட் இஸ் a multiple of s and d. அப்போது மிச்சம் இருக்கிறது உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா b plus d மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆப்வியஸ்லி உங்களோட ப்ராடக்ட் பண்ணாலும் சரி சம் பண்ணாலும் சரி your answers will be சேம். மாடுலஸோட ஆப்ரேஷன்ஸ் வந்து சேமாக இருக்கும். பட் ப்ரொவைடட் தட் ஏசியோட மாடுலஸ் சப்போஸ் இப்போ இதுலேயும் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ 14 which is equal to 19 14 mod 5 and then I will have 24
which is congruent with we can have 34. சரி இந்த இடத்துல வந்து 21 வச்சுப்போம். I will be going with 36 mod 5. இது நம்ம எப்படி போட்டாலும் உங்களோட ஆன்சர்ஸ் ஒரே மாதிரி தான் வரும். சப்போஸ் ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். ஸோ ஆட் பண்ணும்போது what will I get? So I will be getting 40 congruence with 60. So both will have remainder 0. So ரெண்டையும் ஆட் பண்ணும்போது remainder zeros வந்திருக்கு. Okay, fine, well and good. Next, ரெண்டையும் multiply பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். So 19 into 21. So 21 into 19 and then 14 into 21 which is equal to mod. So இதனோட modulus அதே மாதிரி it is not necessary that AC தான் நீங்கள் எடுக்கணும் இல்லை BD தான் எடுக்கணும்னு கிடையாது. பட் ரெண்டுலேயும் இருக்கக்கூடியது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் வேல்யூஸ் எடுத்தீங்க அப்படின்னாலே you will get the values. அப்போ 19 into 36. ஸோ இதனோட மாட் ரெண்டுக்குமே வந்து வேல்யூஸ் will remain same அப்படின்னு சொல்லலாம். modulus of 5. ஸோ if you want you can check பண்ணி பார்த்துக்கோங்க. சரி இதுக்கு கொஷின் எடுத்துக்கலாம். சப்போஸ் 7 is equal to 2 mod 5. ஏன்னா ரெண்டுக்குமே ஒரே ரிமைண்டர் தான் வந்திருக்கும். ஏன்னா this is also reminder 2, this is also reminder 7. இப்போ இதே 11க்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 mod 5 அப்படின்னு இருக்கும். சப்போஸ் இப்போ இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணும்போது I should get the mod of 3. ஏன்னா நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது obviously 19 அப்படின்னு எடுத்துக்கும் போது it is 4 mod 5 அப்படின்னு எடுத்துருப்போம். ரிமைண்டர் will be 4. ஸோ in case of 21 அப்படின்னு எடுத்துக்கும் போது 1 mod 5. அப்போ இந்த கேஸில் எனக்கு 40 வந்திருக்கும் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது. அப்போ 5 mod 5. ஸோ த வேல்யூ இஸ் 0 mod. ஏன்னா ரிமைண்டர் வந்து 0. ஸோ இப்போ ஆப்வியஸ்லி யூ வில் கெட் த சேம் கண்டிஷன். சப்போஸ் எனக்கு மல்டிப்பிளில் வேணும் 7 into 11 இட் இஸ் 11 அப்படின்னு சொல்லியாச்சு. நவ் 77 நான் 5ஆல் டிவைட் பண்ணும்போது 75 ரிமைண்டர் வில் பி 2. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு 2 தான் வந்திருக்கும். திஸ் இஸ் வாட் தி எக்ஸாம்பிள் ஃபார் யுவர் செகண்ட் கண்டிஷன்ஸ். But in this case, AC which is equal to BC, but it is not necessary that A must be congruent to B க்கு congruent-ஆ இருக்கணுமான்னு கேட்டால் it is not necessary. ஸோ உங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ மாடுலஸை பொறுத்த வரைக்கும் it can be distributive properties அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். Let M be a positive number where A and B are integers அப்படின்னு இருக்குது அப்படின்னா A plus B mod M will be equal to தனித்தனியாக நீங்கள் mod எடுத்து ஆட் பண்ணாலும் the value will be same. And after that you have to again mod பண்ணணும். சப்போஸ் ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இட் இஸ் 14 and 23 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு mod வந்து I will be getting it as 3. சாரி இதுக்கு 4 and இதுக்கு 3 கிடைக்கும். பட் the value is greater than 5ஓட கிரேட்டராக இருக்குது. அப்போ again இதுக்கு வர 7 வருதா 7 mod 5. அப்போ 2 will be my answer. ஸோ இப்போ சப்போஸ் if it is distributive அப்படிங்கிற கேட்டகரி இதே தான் மல்டிப்ளை பண்ணும்போதும் சேம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் கண்டிஷன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ தீஸ் ஆர் தி பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ். சப்போஸ் இங்கே எக்ஸாம்பிள் என்ன யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது mod out அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம். 81 into 124 mod 11 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இட் இஸ் ஏன்னா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா 81க்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம், தென் 124க்கு கண்டுபிடிச்சிட்டு தென் அப்போ 181க்கு இட் இஸ் யூ வில் பி கெட்டிங் 77 ரிமைண்டர் 4. ஸோ 4 எடுத்தாச்சு. இங்கே வந்து 121 ரிமைண்டர் 3 இருக்கும். ஸோ 3 into 4 இட் இஸ் 12. ஸோ 12 mod 11 அப்படிங்கும்போது the value will be 1. இல்லை நான் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா இட் டேக்ஸ் டைமை வந்து கன்சியூம் பண்ணும். ஸோ IOQM பொறுத்த வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களோட டைம் லிமிட்ஸை கம்மி பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட பேசிக் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரி நெக்ஸ்ட் கொஸ்டின். கம்ப்யூட் 10 to the power n mod 11 for integers of n. ஸோ இப்போது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் I'm going to increase the powers by n times. 10க்கு n times நான் பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போது let us imagine that. இப்போது நான் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டேன். ஸோ ஆப்வியஸ்லி இப்போ வந்து AB which is equal to A mod சப்போஸ் ABயோட mod நீங்கள் கான்க்ரூயன்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா mod M. அப்போ இன்ட்டு B ஆஃப் mod M. அப்போ ஒன்னொன்றுக்கும் வரக்கூடிய மாட்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணாலே எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த இடத்துல 100 to the power n கொடுத்துருக்கோம். சரி அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
always you will get it as 1. நான் எவ்வளவு டைம் பவர் ரைஸ் பண்ணாலும், ஸோ வாட் எவர் இட் இஸ் n ஈவனாக இருந்தாலும் சரி ஆடாக இருந்தாலும் சரி, இன் கேஸ் ஆஃப் இஃப் இட் இஸ் 0 அப்படிங்கும்போது you will be getting it as if n is even அப்படின்னா 1. in case of odd இருந்துச்சு அப்படின்னா so it will be around 10 இருக்கும். ஸோ எப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் n is equal to 10 அப்படின்னு எடுத்துக்கும் போது 1 other than 10 தவிர மற்ற எல்லாத்துக்குமே வந்து you will have modulus of 3 10 to the power 3 1000 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா you will have 1. ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது if n is even அப்படின்னா 1, n is odd அப்படின்னா it is 100. இது எப்படி நீங்கள் செக் பண்ண போகிறீங்க அப்படின்னா சப்போஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் 100 10க்கு எடுத்துக்கும் போது 11, அப்போ ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆட் நம்பர் அப்படின்னு வருது அப்படின்னா இட் இஸ் மாடுலஸ். ஏன்னா உங்களுக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கக்கூடாது. சப்போஸ் ஆட்னா 10, ஈவன்னா இட் இஸ் 1. ஸோ செக் this is how you have to find your answers for IOQM questions. சரி, prove that 4-digit palindrome number is divisible by 11. ஸோ palindrome numbers அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ இட் இஸ் சிம்பிளி 4-digit palindrome. அப்போ 1 2 2 1. ஸோ நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து படித்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். அப்போ 1 4 4 1 இல்லை 1 வரணுமான்னு கேட்டால் கிடையாது, 3 4 4 3. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாமே இட் இஸ் டிவிசிபிள் பை 11 அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். அப்போ இதோட சீக்வன்ஸ் எப்படி இருக்குது? A B B A. திஸ் இஸ் வாட் த சீக்வன்ஸ் ஆஃப் palindrome. சரி, அப்போ இதை எப்படி நான் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம்? ஸோ ஏபியை ஏபி இன்ட்டு 100 ப்ளஸ் ஓகே ஃபைன், நம்ம 10s place 100s place யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ A இன்ட்டு 1000 ப்ளஸ் B இன்ட்டு 100 ப்ளஸ் B இன்ட்டு 10 ப்ளஸ் A இன்ட்டு 1. ஏன்னா இதுதான் வந்து அதோட சீக்வன்ஸை நம்ம நம்பரில் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். சரி, இஃப் ஐம் கோயிங் டு எக்ஸ்பிரஸ் திஸ், இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் அப்படின்னா A இன்ட்டு 101 ப்ளஸ் B இன்ட்டு 110. இப்போ எனக்கு தேவை டோட்டல் மோட். இப்போ நான் மாட் கண்டுபிடிக்கணும். ABBA mod 11 அப்படின்னா ஐ ஷுட் கெட் 0 கிடைச்சிச்சுன்னா தட் இஸ் அ மல்டிபிள் அப்படின்னு சொல்லலாம். சரி, நான் let me check this. ஏன்னா இந்த நம்பரை நான் இப்படியும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அப்போ A இன்ட்டு 1001 ப்ளஸ் B இன்ட்டு 110 அப்படின்னு இருக்கு. Now I am going to take mod of 11. அப்போ எடுத்துக்கும் போது ஸோ ஆப்வியஸ்லி உள்ள ப்ளஸில் இருக்குது, ஐ கேன் டேக் ஹோல். ஸோ A இன்ட்டு 1001 mod 11 ப்ளஸ் B இன்ட்டு 100 mod 11. அகெயின் சப்போஸ் இதுக்கு வந்து வேல்யூ கிரேட்டர் தேன் 11 வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக அகெயின் யூ வில் பி டேக்கிங் இட் அஸ் mod 11 அப்படின்னு எடுத்து வச்சுருக்கோம். அப்போது 1001 அப்படிங்கிறது இட் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 11. சிமிலர்லி 110 அப்படிங்கிறதும் இட் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 11 அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ இந்த கேஸில் உங்களுக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா we have got that. So it is also A, this is a divisible by 11, this is also multiple of 11. அப்போ இந்த இடத்துல எல்லா நம்பர்ஸுமே A B B A அப்படிங்கிறது it is always divisible by 11 அப்படின்னு வச்சுக்கலாமா? So it is 91 into 11, this is 10 into 11. So both the numbers are multiples of 11. So இதே மாதிரி you can have for your goodness. So for your own goodness you can solve these questions. So இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ என்ன அப்படின்னா ஸோ 100 factorial. ஸோ factorial அப்படிங்கிறது it is the number you have to multiply from 1ல இருந்து கொடுத்துருக்க நம்பர் வரைக்கும் மல்டிப்ளை பண்ணணும். சரி, இதை பார்த்த உடனே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சா? ஸோ anyhow it is a multiple of 1 2 3 அப்படிங்கும்போது ரிமைண்டர் will be 0 அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் ஃபைண்ட் தி ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் தட் லீவ்ஸ் த ரிமைண்டர் 2 when divided by 3 and the same number that leaves remainder 5 when it is divided by 7 அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். சரி, அப்போ இந்த கேஸில் you just find the smallest integer and you have to prove. அடுத்த கொஸ்டின் palindrome மாதிரி I have given a different sequence. So A B C ஒரு 3 numbers எக்ஸாம்பிள் நீங்கள் வேணால் எடுத்துக்கோங்க. 1 2 3 1 2 3. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா it should be divisible by 13. ஸோ இதனோட ஆன்சர் I will post it in next video. ஸோ இன்றைக்கி பார்த்தது வந்து மாடுலர் அரித்மெட்டிக் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ இதில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா you should know about how to divide ஒரு நம்பர் இன்னொரு நம்பர்ஸ் எப்படி டிவைட் பண்ணணும்,
நெக்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் 12 இது போக வந்து கம்ப்யூட்டர்ஸில் நீங்கள் இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸில் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பைனரி கன்வர்ஷன் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ பேக் இன் டு பைனரி, தென் இதே மாடுலர் ஆப்ரேஷன்ஸை ஹவு ஃபார் யூ கோயிங் டு டீல் வித் டே டு டே லைஃப்பில் எப்படி நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். தென் யுவர் நம்பர் தியரியோட பேசிக் கண்டிஷன்ஸ். ஸோ இது போக வந்து யூ ஹேவ் காட் சில certain rules and laws இருக்கும். ஸோ இந்த லாஸையும் வந்து we are going to deal it in next class. And thank you. Have a good day. Bye bye.